நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். செம்மணி பிராந்தியத்திலே நீதியின் மூலம் 2 என்கின்ற போராட்டத்தினர் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலுமிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய அந்த உறவுகள் தொடர் போராட்டத்தை எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரை மேற்கொள்வதற்கு தீர்மானித்து அந்த இடத்திலே கொட்டகை அமைத்து தங்கியிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு இன்று காலை வேளை வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய விசமத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக காவியுடை தரித்து தன்னை சிவசேனையினுடைய உறுப்பினர் என அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடியவர், இந்த இடம் ஆலயத்திற்கு சொந்தமானது, ஆலய வளாகத்தில் நீங்கள் இப்படியாக போராடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவலத்தினுடைய வடிவமாக வடக்கு கிழக்கினுடைய தெருக்களில் தங்களுடைய உறவுகளை தேடி போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளினுடைய கண்ணீரை மலினப்படுத்த பார்க்கிறீர்கள். உங்களுடைய செயற்திட்டம், உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? உண்மையில் நீங்கள் ஈழத்தமிழ் சமூகத்திற்கானவர்களா, இந்து சமயத்திற்கானவர்களா, சைவ சமயத்திற்கானவர்களா, இலங்கைக்கானவர்களா? ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். இன்றைய நாள் காலை வேளையில் சமூக ஊடகங்களை துறக்கின்ற வேளையில் சமூக ஊடகங்களை ஒரு காணொளி ஆக்கிரமித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், செம்மணி பிராந்தியத்திலே நீதியின் மூலம் 2 என்கின்ற போராட்டத்தினர் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலுமிருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய அந்த உறவுகள் தொடர் போராட்டத்தை எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரை மேற்கொள்வதற்கு தீர்மானித்து அந்த இடத்திலே கொட்டகை அமைத்து தங்கியிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு இன்று காலை வேளை வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய விசமத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக காவியுடை தரித்து தன்னை சிவசேனையினுடைய உறுப்பினர் என அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடியவர், இந்த இடம் ஆலயத்திற்கு சொந்தமானது, ஆலய வளாகத்தில் நீங்கள் இப்படியாக போராடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலர் என்று சொல்வார்கள். அன்பே சிவம் என்கின்ற மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்றவர் உண்மையில் அப்படியாக நடந்து கொள்ள முடியுமா? அங்கு நின்றிருக்கக்கூடிய பங்கு தந்தை ஒருவரை மிக மோசமாக விமர்சித்திருக்கக்கூடிய ஒருவராக அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். உண்மையில் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திற்காக நீங்கள் எதையுமே செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் கொடுத்த வெற்றிடத்திலே தான் இன்னொருவர் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதுவரை இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? சமூகம் வேண்டாம், சமயத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? சிவசேனை என்று சொன்னால் உங்களுடைய செயற்பாடு என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் இந்த இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்படாத ஊர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது. வெடுக்குநாரை மலையிலேயே சிவலிங்கத்தை உடைத்து சிதைத்து எறிந்தார்கள். ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடாத நீங்கள் இன்று செம்மணியில் தங்களுடைய அவலங்களை, தங்களுடைய தொலைத்த இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை நேசித்தவர்கள் தொலைந்து போனார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்களோடு ஏதாவது ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். உடந்தையாக இருக்காவிட்டாலும் உபத்திரமாக இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் ஆலய காணியில் இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் எங்கு செய்வது? ஆலயம் என்பது யாருக்கானது? ஆலயத்தினுடைய பணி என்ன? கடவுள் யாருக்கானவர்? உங்களுடைய ஒரு அமைப்புக்கானதா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் கடவுள் அன்பை போதிப்பவர். ஆனால் கடவுளின் பெயரால் அன்பை போதிக்க வேண்டிய நீங்கள் ஒரு அமைப்பாக செயற்பட வேண்டிய நீங்கள் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு கவலையான விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம். அண்மைய நாட்களில் அமைச்சரவையினுடைய பேச்சாளர் ஒரு விடயத்தை பகிரங்கப்படுத்தி இருந்தார். அதாவது, ஒரு அரசு நிகழ்வொன்றிலே பொறுப்பு வாய்ந்த இந்து சமய தலைவர் ஒருவர் அழைக்கப்படாத விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகிற போது, இந்து சமயத்தில் அப்படி பொறுப்பானவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எனக்கு தெரியாது என இலங்கையினுடைய அமைச்சரவையினுடைய பேச்சாளர் கூறியிருக்கிறார். ஆக எங்களுடைய சமயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய நீங்கள் இங்கு செம்மணியில் வந்து அடாவடியாக அழுது நீதி கோரிக்கொண்டிருக்கக்கூடிய அவலத்தினுடைய வடிவமாக வடக்கு கிழக்கினுடைய தெருக்களில் தங்களுடைய உறவுகளை தேடி போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளினுடைய கண்ணீரை மலினப்படுத்த பார்க்கிறீர்கள். உங்களுடைய செயற்திட்டம், உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? உண்மையில் நீங்கள் ஈழத்தமிழ் சமூகத்திற்கானவர்களா, இந்து சமயத்திற்கானவர்களா, சைவ சமயத்திற்கானவர்களா, இலங்கைக்கானவர்களா, இந்தியாவுக்கானவர்களா? இப்படி நிறைய கேள்விகள் உங்களிடம் முன்வைக்க முடியும். ஏன் இதை கேட்கிறோம் என்று சொன்னால், ஒரு சமயமாக ஒரு சமய கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க முடியாத நீங்கள்
நான் சொன்ன அந்த விடயம் மிக கவலைக்கா உரியது. அதாவது சைவம் அல்லது இந்து மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர், அப்படியான பொதுவான நபர் ஒருவரை அடையாளப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கு பதிலே இல்லை. இன்று யாழ்ப்பாணத்தினுடைய நல்ல ஆதீனம் சமாதி அடைந்து 2 ஆண்டுகள் எட்ட போகிறது. இன்று வரை ஒரு ஆதீனத்தை நிறுவ முடியாமல், ஆதீனத்திற்கு பொறுப்பாக ஒருவரை நியமிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நீங்கள், இந்த நாட்டினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒவ்வொரு இடங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஆலயங்கள் மீதான அத்துமீறல்களை தட்டி கேட்காத நீங்கள், ஏன் அண்மைய நாட்களில் திருக்கேதீஸ்வரத்திலே தொல்லியல் திணைக்களம் வைத்திருக்கக்கூடிய பதாதை தொடர்பாக மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்திருந்தது. ஒரு கண்டன அறிக்கையாவது விட்டீர்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இலங்கையினுடைய பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கேதீஸ்வரத்தில் தொல்லியல் திணைக்களம் நள்ளிரவில் பதாகை வைத்திருக்கிறது. இங்கு எந்த விதமான கட்டுமானங்களையும் ஏற்படுத்த முடியாது என. இதுபோல வடக்கு கிழக்கினுடைய பல்வேறு ஆலயங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். உலகத் தமிழர்களுடைய தலைநகரம் அல்லது சைவர்களுடைய முதன்மை வழிபாட்டு தலமாக கருதப்படக்கூடிய திருக்கோணேஸ்வரம், திருஞான சம்பந்தரால் திருப்புகளிலே எல்லாம் போற்றப்படுகின்ற அந்த தலம் என்று இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியும். சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு எப்படி இருக்கிறது என்று தெரியும். அங்கு தொல்லியல் திணைக்களம் என்ன செய்கிறது என்று தெரியும். ஒரு ஆலமரத்தினுடைய கிளையை அன்னதான மண்டபத்தினுடைய கூரையை உடைக்கிறது என்பதற்காக, வெட்டியதற்காக அந்த ஆலய பரிபாலன சபையை சிறையில் அடைத்தார்கள். இன்று வரை அங்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற அபகரிப்புகள், மாற்றங்கள் எப்படி நிறைய இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? நான் சொன்னது போல வெடுக்கனாரி மலையிலேயே அந்த சிவலிங்கம் அடித்து நொறுக்கப்பட்ட பின்பு அதற்கு ஒரு கண்டன அறிக்கை உங்களால் வெளியிட முடிந்ததா? நீங்கள் சொல்லுகின்ற, நீங்கள் பூஜிக்கின்ற, எங்களுடைய சமயம் என்று சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற அதனுடைய பிரதான அங்கமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையே உடைத்து எறிந்த பின்னும் அங்கு உங்களுக்கு தேவை பௌத்த நல்லிணக்கம். எப்படி என்று சொன்னால், உங்களுடைய பேட்டியை அவிழ்த்து பௌத்த பிக்கு ஒருவர் சாதாரண இருக்கையில் அமர மாட்டார் என்பதற்காக அவருக்கு துண்டு விரிக்க வேண்டும் என்பதற்காக வேட்டியை அவிழ்த்து இந்த கோமகனாக உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் பேசப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த தரப்புகளுக்கு எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்கள் என்பது மிக நன்றாக தெரியும். இப்படியான நீங்கள் இந்த விவகாரத்தை ஆலய காணிகள் மக்கள் போராடக்கூடாது என்று சொன்னால் எங்கு போராடுவது என்கின்ற கேள்வி உங்களிடம் மிக முக்கியமானதாக முன்வைக்க வேண்டும். உண்மையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ அல்லது நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ தெரியாது, இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் எத்தனை ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த ஆலயங்களுடைய இருப்பை இல்லாது ஒழித்து அங்கு பௌத்த தலங்களை உருவாக்குவதற்கான முயற்சியை ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த தொல்லியல் திணைக்களம் எந்த அளவுக்கு செய்கிறது தெரியுமா? நீங்கள் சிங்கள பௌத்த தொல்லியல் திணைக்களத்தோடு பேச தயாரில்லை. அப்பாவியாக போராடுகின்ற மக்களை அங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மூர்க்கத்தனமாக, மடமைத்தனமாக உங்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்துக்களினுடைய சார்பாக இது ஒரு இந்து தரப்பினுடைய அல்லது ஒரு சைவரனுடைய வேண்டுகோளாக இருக்க முடியாது. இது சிவசேனை என்கின்ற உங்களுடைய அமைப்பினுடையதோ அல்லது உங்களை சார்ந்த தனிநபருடைய நோக்கமாகவே இருக்க முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கு சைவ தமிழர்களுக்கும் அல்லது இந்து மக்களுக்கும் வழிபாட்டிடங்களுக்கும் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஆக்கிரமிப்புகளுக்கும் எந்த பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை, அங்கு சென்று நிற்கவில்லை. ஆனால் பௌத்த வீரர்களுக்கு வேட்டி விரிப்பதில் இருந்து அவர்களினுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு துணையையும் நியாயப்பாடுகளையும் கற்பிக்கின்ற பணியில் ஏராளமாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க முடியாது. இப்படியான ஒரு சூழலில் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம். குருந்தூர் மலை ஆதி ஐயனார் ஆலயம், அங்கு எந்த விதமான சைவ ஆலயத்திற்கான கட்டுமானங்களோ அடையாளங்களோ இல்லை என இலங்கையினுடைய பிரதமருக்கு தொல்லியல் திணைக்களம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? அறிக்கை விட்டிருக்கிறீர்களா? வெடுக்கனாரி மலையிலே சிவலிங்கம் அடித்து உடைக்கப்பட்டது, நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? கன்னியாவிலே பிள்ளையார் கோவில் இருந்து இருக்கக்கூடிய இடத்திலே பௌத்த கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் அதனுடைய வளாகத்தில் ஒரு பௌத்த பிக்குவினுடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது இது ஆலய காணிக்குள் இடம்பெறுகிறது என்று சொல்லி நீங்கள் போய் மல்லுக்கு கட்டியிருக்க வேண்டும் இல்லையா? இன்று அமைதியாக தங்களுடைய உறவுகளுக்காக போராடுகின்றவர்களை நீங்கள் கேள்வி கேட்கின்ற, இங்கு இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற நீங்கள் நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்திற்குள் பௌத்த பிக்குவினுடைய உடலை தகனம் செய்த போது எங்கு போனீர்கள்? அதேபோல் யாழ்ப்பாணத்தினுடைய அந்த முற்றவழி பகுதியில் அருகிலே முனியப்பர் ஆலயம் இருக்கிறது. ஆலயத்துக்கு அருகிலே அவர்கள் பிக்குவனுடைய உடலை தகனம் செய்தார்கள். நீங்கள் சென்று தடுத்தீர்களா? பேசினீர்களா? திருகோணமலையில் காளி கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில், திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் பௌத்த பிக்குவனுடைய உடலை 2 முறை தகனம் செய்தார்கள்.
நீங்கள் சென்று உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தடுத்தீர்களா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போக வேண்டுமாக இருந்தால் தையட்டியிலேயே மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து சட்டவிரோத விகாரை கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போய் கேட்டிருக்கிறீர்களா? மக்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வாய் திறந்திருக்கிறீர்களா என்றும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. வவுனியா வடக்கு சப்புமல் கஸ்கட விகாரை சூழலில் தியான மண்டபம் உட்பட புதிய கட்டுமானங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்தது, அது சிதைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. அதேபோல கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் கோவில் சூழலில் தொடர்ச்சியான குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகிறது தொல்லியல் திணைக்களத்தால். ஏதாவது கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. அதேபோல திருகோணமலை கடற்கரையில் அத்துமீறி ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது திருக்கோணேஸ்வரர் ஆலய சூழலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய சூழலில் கோகர்ண ரஜமகா விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்டிய சூழலில் முழுவதுமாக பௌத்த அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. கேட்டீர்களா? இல்லை. அதேபோல் முத்தியன்கட்டு குளக்கரை சூழலில் பௌத்த மத அடையாளங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த இடங்களில் பிள்ளையாருக்கான வழிபாட்டு நினைவிடங்கள் இருந்தது. அந்த இடங்களை அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. கேட்டீர்களா? இல்லை. மட்டக்களப்பில் வாகனேரி, பன்குடாவளி, வேற்றுச்சேனை, மட்டக்களப்பு நகரம், செங்கலடி, புலுக்குணாவ, பொண்டுகள் சேனை, சராவளி, திகிலிவட்டை, முருங்கந்தீவு, பள்ளத்துச்சேனை, குடும்பிமலை, கதிரவளி என பரந்துபட்ட தமிழ் நிலப்பரப்பை பௌத்த மத நிலப்பரப்பாக அடையாளப்படுத்த மிகப்பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. கேட்டீர்களா? இல்லை. சட்டவிரோதமாக மட்டக்களப்பு நெடியகல்மலை பகுதியில் புதிய விகாரை ஒன்றை நிர்மாணித்து வருகிறார்கள். கேட்டீர்களா? இல்லை. திருகோணமலையினுடைய 64ஆம் கட்டை மூதூரில் இருக்கக்கூடிய ராஜவந்தான் மலை. அந்த மலையில் கொட்டியாரம ரஜமகா விகாரை அமைத்திருக்கிறார்கள். அந்த மலையினுடைய உச்சியிலே முழியப்பருக்கு கோவில் இருந்தது, முருகனுக்கு கோவில் இருந்தது. நீங்கள் கேட்டீர்களா என்ன நடந்தது என்று சொல்லி? இல்லை. அதேபோல வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் பௌத்த கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டு பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. எதுவுமே இல்லை என்கிற போது உங்களுக்கு இதிலே மட்டும்தான் கோபம் வருகிறது. வெறுகல் முருகன் ஆலய சூழலில் வட்டவன் பகுதியில் 290 ஏக்கர் விவசாய நிலங்கள் உட்பட 10 இடங்களை தொல்லியல் இடங்களாக பௌத்த தொல்லியல் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். கேட்டீர்களா? இல்லை. குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் அதிகமான நிலப்பரப்பை பூஜா பூமி வர்த்தமானிக்கு எடுத்திருக்கிறார்கள். குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவினுடைய 50 விதமான காணிகள், அங்கு 34 விகாரைகள். ஏதாவது வாய் திறந்தீர்களா? இல்லை. இதற்கிடையில் வடக்கு மாகாணத்தில் வெடுக்குநாரிமலை, நெடுங்குளம், நெடுங்கேணி, சிவநகர், தோணிக்கல், சமணங்குளம் மற்றும் மாதோட்ட துறைமுக நகரம் உட்பட 474 இடங்களை குறிவைத்து மேலதிக ஆய்வுகள் நடத்தப்படும் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏதாவது வாய் திறந்திருக்கிறீர்களா? இல்லை. அதேபோல் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரம் கன்னியா வெந்நீரூற்று தொல்பொருள் திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருகோணமலையுடைய வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கல்லடி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மலைநீலியம்மன் கோவில் முழுமையாக சிதைக்கப்பட்டு அந்த ஆலயம் அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் ஆலயத்தினுடைய சிதைவுகளோடு வீதியிலேயே மக்கள் கண்ணீரோடு கதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையிலே பாசன பப்பபாத ரஜமகா விகாரை என்கின்ற ஒரு விகாரை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? அதே போல இலங்கைத்துறை முகத்துவாரம் என்று சொல்லுகின்ற இலங்கையினுடைய ஆதியான ஒரு நகரம், அந்த மலையிலே இருந்திருக்கக்கூடிய இலங்கைத்துறை மலையிலே இருந்திருக்கக்கூடிய குஞ்சிமப்ப பெரியசுவாமி கோவில் அங்கிருந்து அகற்றப்பட்டு அங்கு லங்காப்பட்டின சமுத்திரகிரி என்கின்ற பெயரில் புதிய விகாரை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு புதிய வரலாறு எழுதுகிறார்கள். கேட்டீர்களா? இல்லை. அதேபோல் திருகோணமலையினுடைய அரசிமலையில் தமிழ் நிலங்களில் ஆசிரிகந்த புராண ரஜமகா விகாரை அமைத்திருக்கிறார்கள். கட்டப்படுகிறது. கேட்டீர்களா? இல்லை. தென்னமரவாடி கந்தசுவாமி மலையில் வழிபாட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பௌத்த கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகிறது. கேட்டீர்களா? இல்லை. தென்னமரவாடியினுடைய குச்சவெளி பகுதியிலே, செம்பைமலை பகுதியிலே பௌத்த கட்டுமானங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. கேட்டீர்களா? இல்லை. மூதூரினுடைய மத்தள மலையிலே, சம்பூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மத்தள மலையிலே பௌத்த அடையாளங்கள் இருப்பதாக கூறி ஆலய கட்டுமானங்களை, ஆலயத்தினுடைய நகர்வுகளை தடுத்தீர்கள். ஆலய நிர்வாக சபையை அடைத்தார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீர்களா? இல்லை. அதே போல பெரியகுளம் பகுதியில் தமிழர் நிலங்களில் பொருளுக்கந்த ரஜமகா விகாரை கட்டுமான பணிகள் இடம்பெறுகிறது. கேட்டீர்களா? இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன ராஜவந்தான் மலையிலே கொட்டியாரம ரஜமகா விகாரை இருக்கிறது. கேட்டீர்களா? இல்லை. இப்படி தொடர்ச்சியாக மிகப்பெரிய மோசமான விடயங்கள் இருக்கிறது. சூடக்குடா, சம்பூர், மத்தளமலை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக திருகோணமலையில் மட்டும் 74க்கும் மேற்பட்ட பிரதேசங்களில் பௌத்த மதத்திற்குரிய தொல்லியல் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இது போதாது என்று சொல்லி திருக்கோணேஸ்வர ஆலய சூழல் முற்றுமுழுதாக பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திரியாய் மற்றும் தென்னமரவாடியில் ஆயிரக்கணக்கான வயல் காணிகளில் தொல்லியல் எச்சங்கள் இருப்பதாக விவசாயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. திரியாய் கிராமத்தில் மட்டும் 1000
1000 ஏக்கர் வயலில் விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்திலே 2712 ஏக்கர் காணி அரசு திணைக்களங்கள் உரிமை கோரியிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக மிக மோசமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டீர்களா? எதற்காக சிவசேனை என்ற பெயர்? நீங்கள் சைவ மக்களுடைய உரிமைக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்து மக்களினுடைய பாதுகாப்பிற்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆக குறைந்தது என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான பதிலை சொல்லிவிட்டு அந்த மக்களை அங்கு போராட வேண்டாம் என்பதனை உங்களுடைய அமைப்பு சொல்லட்டும். தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் நியாயப்பாடுகளை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உகந்தை மலையிலே, அந்த மலையினுடைய அடிவாரத்திலே, அதனோடு அண்டிய பகுதிகளிலே புத்தர் சிலை வைப்பதற்கான முயற்சிகள் எவ்வளவு மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிழக்கினுடைய அம்பாறை, மட்டக்கிழப்பு, திருகோணமலை என்று ஆரம்பித்து வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்று பறந்து போயிருக்கிறது. மன்னாரிலும் சில நாட்களுக்கு முன்பதாக திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தையும் கூட அவர்கள் ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இங்கு ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த கட்டுமானங்களோ தொல்லியல் துறையோ செய்கின்ற எந்த ஒரு அடாவடித்தனத்தையும் கேட்க உங்களுக்கு நாதி இல்லை, திராணி இல்லை, உங்களால் முடியாது. ஆனால் அப்பாவியாக தங்களுடைய உறவுகளை இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை நேசித்த குற்றத்திற்காக தொலைத்துவிட்டு வீதிகளில் அலைந்து அழுது கொண்டு திரிகின்றவர்களிடம் உங்களுடைய சண்டித்தனத்தை காட்டியிருக்கிறீர்களே, நீங்கள் எப்படியான நபர்கள்? உண்மையில் நீங்கள் சிவசேனை என்கின்ற பெயரை வைத்திருப்பதற்கான தகுதி இருக்கிறதா? உண்மையில் நீங்கள் சைவ சமயம் தொடர்பாக பேசுவதற்கான தகுதி இருக்கிறதா? அன்பே சிவம் என்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எவ்வளவு அவதூறு, எவ்வளவு இடாவடித்தனம்? நிறுத்துவீர்களா அல்லது பதில் சொல்வீர்களா? நான் குறிப்பிட்ட இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்றிலே நீங்கள் இதற்காக போராடி இருக்கிறீர்களா? இந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் செய்த சமய சேவை என்ன? சமய பணி என்ன? மனம் திறந்து பதில் சொல்லுங்கள். காத்திருக்கிறோம். நன்றி உறவுகளே. நிச்சயமாக சமயத்தின் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்ற இப்படியான விசமத்தனங்கள் உண்மையில் அது சமயத்தின் பெயரால் அல்ல. தனிநபர்கள் தங்களை புகழடையச் செய்வதற்காக, சமூக ஊடகங்களில் தம்மை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக இவர்கள் செய்கின்ற இந்த நகர்வுகள் கண்டிக்கப்பட வேண்டியவை. ஆகவே ஒரு விடயம் மிக தெளிவாக பகிர்ந்து கொள்ள முடியும். உலகச் சைவர்களோ இந்துக்களோ இப்படியான நடைமுறைகளிலே ஈடுபடுவதில்லை. ஒரு சிலர் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை பேசுபொருளாக மாற்றுவதற்காக இப்படி நடந்து கொள்கிறார்கள். உண்மையில் நீங்கள் போராடாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் போராடுகின்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்து விடாதீர்கள். அவர்கள் வலிகளோடு வாழுகிறார்கள், நீதிக்காக ஏங்கி காத்திருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் வீதியில் போராடுகிற போது ஒரு நாள் போராட்டத்திற்கு செல்லாத நீங்கள் எப்படி நீங்கள் பேச முடியும்? நீங்கள் மக்களுக்கானவர்கள் கிடையாது, நீங்கள் சமயங்களுக்கானவர்களும் கிடையாது. உங்களுக்கானவர்களாக இருந்தால் உங்களுடைய அடையாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சிவனுடைய அடையாளம் தேவையில்லை. சிவலிங்கம் அடித்து நொறுக்கி உடைக்கப்பட்ட போது வாய் திறக்காத நீங்கள் இந்த அடிப்படையில் சிவனுடைய பெயரை வைத்து சிவசேனை என்று அழைக்க முடியும் என்கின்ற கேள்வியும் முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. பதில் சொல்வீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறலாம். நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை. நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.